If you are new to this channel, don't forget to click the subscribe button and the bell button to get the instant notification from my channel. So இந்த வீடியோல VideoScribe whiteboard animation softwareல உள்ள image properties பத்தி தான் பார்க்க போறோம். So first ஒரு image எப்படி VideoScribeல யூஸ் பண்றது and ரெண்டாவதா ஒரு image எப்படி import பண்றது அல்லது GIF எப்படி import பண்றது VideoScribeலன்னு பார்க்கலாம். So third ஒரு image வந்து எப்படி bounce operation செட் பண்றது and fourth transition timeனா என்ன அதை எப்படி சேஞ்ச் பண்றது and fifth pass timeனா என்ன அதை எப்படி சேஞ்ச் பண்றது and sixth ஒரு ஃபைல் எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு இமேஜ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த இமேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஆரோஸ் இந்த டாபிக்ல இருந்து சோஷியல் மீடியா இந்த டாபிக் வரைக்கும் நம்ம நெட் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் இந்த டாபிக்ல இருந்து மியூசிக் இந்த டாபிக் வரைக்கும் நெட் இருந்தால் மட்டுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் நிறைய ஃபைல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறேன். இதுலேயும் ஏகப்பட்ட ஃபைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஸோ போன வீடியோவில் எப்படி வந்து ஹேண்ட் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறது, அனிமேஷன் டியூரேஷன் எப்படி செட் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணுறது, ஸோ இதுமாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஸோ போன வீடியோனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் இப்போ அனிமேஷன் டியூரேஷனை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அனிமேஷனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ மிடில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காண்டி 4 செகண்ட் செட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா VideoScribeல யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒன்லி ட்ரா எ ஸ்ட்ரோக் இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். டிஃபால்ட்டாக VideoScribeல உள்ள எல்லா ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகும். இப்போ இந்த ஆப்ஷனை நான் டிசேபிள் பண்ணிட்டேன். டிசேபிள் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஓகே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இல்லாமல் வரைஞ்சிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட வரையுது. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்தது அந்த ஸ்ட்ரோக் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒன்றும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். டிஃபால்ட்டாக VideoScribeல உள்ள எல்லா ஃபைலுமே ஃபுல் கலரில் தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ வேறு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவுட்லைன் இது உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கலரில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் அவுட்லைன் மட்டும் வேணும்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிரே ஸ்கேல் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுல் கலரில் இருந்தது. அடுத்தது அவுட்லைன் மட்டும் ப்ளே ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ளே ஆகுது. ஸோ அடுத்தது வேறு ஆப்ஷன் பார்க்கலாம். சிலோசிட்டி உங்களுக்கு இந்த ப்ரிவியூ பார்த்தாலே தெரியும். ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். டிஃபால்ட்டாக VideoScribeல உள்ள எல்லா ஃபைலுமே நோ ப்ரஷ் இந்த ஆப்ஷனில் தான் செட் ஆகிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ வேறு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ப்ரஷ் இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஆகும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செரேட்டட் மரம் இருக்கிற மிஷின் உங்களுக்கு தெரியும். இந்த மரம் இருக்கிற மிஷினில் உள்ள பிளேட் இந்த பிளேடு ஷேப்பில் வந்து உங்களுக்கு இமேஜ் ட்ரா ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்தாலே தெரியும். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு மாறிடுச்சு. அந்த பிளேட் ஷேப்புக்கு மாறிடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிவ் உங்களுக்கு இமேஜ் ப்ரிவியூ பார்த்தாலே தெரியும். அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டடாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவுட்லைன்லாம் டாட்டா வந்து ட்ரா ஆயிடுச்சு. ஸோ ஒரு இமேஜ் உங்களுடைய அவுட்லைன் உங்களுக்கு டாட்டா வச்சு ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஜிப். உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்தாலே தெரியும் அவுட்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் ஷேப்புக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜினுடைய அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஜிப்பு ஷேப்புக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது மூலிமா ஒப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கும். ஏன்னா நான் ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ் ஃபைல் வந்து உங்களுக்கு டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக ஒரு இமேஜ் அல்லது கிஃபை VideoScribeல எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த இமேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு கிஃபை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் கிஃப் ஃபைலை VideoScribeல இம்போர்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஃபைலை டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டெலிட் இந்த சிம்பிளை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த சிம்பிளை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபைல் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இமேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்லாம் இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சிம்பிள் சூஸ் பண்ணிக்கோங்க இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் சாம்பிளுக்காண்டி ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இதில் 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இமேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அனிமேஷனுடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் இமேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஆண்ட் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் போயிட்டு ஆண்ட் சிம்பிள் இந்த ஆப்ஷன் போயிட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆண்ட் சிம்பிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். போய் பாருங்கள், அப்போ தான் அந்த தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நீங்கள் வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வரைஞ்சி டிஸ்பிளே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ தேர்டாக ஒரு இமேஜை வந்து எப்படி பவுன்ஸ் ஆகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் மூவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து டவுனில் மூவ் ஆகும். ஸோ இப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். பார்த்தாலே தெரியும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு இமேஜை வந்து எப்படி பவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மூவ் இன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸ்மூத் இன் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். கோ டூ ஃபார் இந்த ஆப்ஷன் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் சாம்பிளுக்காண்டி ஒரு ஆப்ரேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். பவுன்ஸ் இன் இதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைட்லேருந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனை செட் பண்ணுங்கள். மேலேருந்து அந்த இமேஜ் குதிக்கணும்னு பவுன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஆண்ட் சிம்பிள் வந்து இதுக்கு மாற்றிடுங்க. இந்த சிம்பிளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபோர்த்தாக டிரான்சிஷன் டைம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்குதோ அதான் டிரான்சிஷன் டைம். இப்போ நான் அதை எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு
டிரான்சிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து நான் இப்போ 1.5 சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைல்லேருந்து உங்களுக்கு செகண்ட் ஃபைலுக்கு மூவ் ஆகிறதுக்கு 1.5 செகண்ட் எடுத்துக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான டைம் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல்லேருந்து செகண்ட் ஃபைலுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு 4.5 செகண்ட் செட் பண்ணுறேன் சாம்பிளுக்காண்டி. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் ட்ரா ஆகி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4.5 செகண்ட் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐ சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐட் ஆகும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ட்ரா ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் விடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ ஃபிஃப்த்தாக பாஸ் டைம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆகுது. ஸோ இந்த இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் தான் ட்ரா ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மிடில் ட்ரா ஆகக்கூடாது, எனக்கு வேறு பொசிஷனில் தான் ட்ரா ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷனில் ட்ரா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் இந்த ஃபைலை மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைலே எனக்கு மிடில் ப்ளே ஆகக்கூடாது, நான் வேறு பொசிஷனில் மூவ் பண்ணி வைக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் லாக் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் வச்ச பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ பாஸ் டைம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த செகண்டில் அந்த வீடியோவை பாஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகி அப்படியே நிற்கும். ஸோ அதே போல் தான் இங்கேயும். சப்போஸ் நான் இப்போ ஒரு ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டைம் செட் பண்ணுறேன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ அதே பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகி நிற்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ இந்த பாஸ் டைம் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ பாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது ஒரு 4 கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ பாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் செட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதே இடத்துல 4 செகண்ட் பாஸ் ஆகி நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாஸ் டைமுக்கும் டிரான்சிஷன் டைமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ சிக்ஸ்த்தாக ஒரு ஃபைலை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல் தான் இதில் வரும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய டாபிக் வரும். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த ஃபைலை ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சிம்பிள் மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேட் ஆகி ப்ளே ஆகுது. ஸோ ஈஸியான மெத்தடில் நம்ம ஃபைல் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த வழி இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மிடில் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், அது ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிம்பிளை ரொட்டேட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.